Hello my dear friends. உங்களுக்கு தெரியுமா how to say a people used to behave very proudly and proudly. ரொம்ப கெத்தா சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கெத்தா ப்ரைடாக அப்படியே ஹானரபுளாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பிஹேவியரை நம்ம என்ன எப்படி சொல்லணும்னு தெரியுமா உங்களுக்கு? லெட்ஸ் see in my video. The next one, சம்டைம்ஸ் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணிப்போம், இல்லை தெரியாமே தப்பு பண்ணிப்போம். வாட் எவர் வி டூ, ஆனால் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் இப்போ என்ன அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன, ரொம்ப கெத்தாக ரொம்ப ப்ரௌடாக நடப்பாங்க, ப்ரௌடாக அவங்களோட பிஹேவியரை ரொம்ப பார்த்தாலே அவங்களோட அந்த மேனரிசம், அவங்களோட வே ஆஃப் வாக்கிங், வே ஆஃப் ஸ்பீக்கிங், எவ்ரிதிங் வில் பி என்டையர்லி எலிவேட்டட் பிஹேவியர்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த பிஹேவியர் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தப்பு பண்ணாலும் அந்த கில்ட்டியோ இல்லை நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கேர்டசி கூட இல்லாமல் அப்படியே ஆமாம் தப்பு பண்ண இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா, அதை என்ன இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வாக்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப கெத்தாக எல்லா விஷயங்களும் ரொம்ப கூலாக நடந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள், he was arriving in the crowd like a swag in the function. அப்படியே ஒரு கெத்தா ஸ்வாக் மாதிரி வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப கெத்தாக வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். ஆர்எல்ஸ், மை ஃப்ரெண்ட் இஸ் அ கலெக்டர், ஷீ கேம் டு த ஃபங்க்ஷன் லைக் எ ஸ்வாக். அந்த ஃபங்க்ஷனில் அப்படியே கெத்தாக வந்து என் ஃப்ரெண்டை வந்து வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிரேசன்லி அப்படின்னு அர்த்தம். பிரேசன்லி, BRAZENLY. ஸ்வாக் அப்படிங்கிறது SWAG. பிரேசன்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, there is no shame for the mistake. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்குண்டான அசிங்கமோ கில்ட்டியோ எதுவுமே இருக்கிறது இல்லை. எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தெனாவட்டலாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், he spoke brazenly even after he was caught in red hand. இவன் தப்பு பண்ணி ரெட் ஹேண்டாக பிடிச்ச அப்புறம் கூட அவன் ரொம்ப பிரேசன்லியாக ரொம்ப தெனாவட்டலாக பேசினான், இல்லாட்டி அந்த தப்பு பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஷேமே இல்லாமல் பேசினான் அப்படிங்கிறது தான். He spoke brazenly even after he was caught in red hand. I hope this video is useful to you and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.